ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜாலியாக ஐடென்சிக் விளையாடுறதுக்காக தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஃபேக்ட்ரி மாதிரியான ஒரு இடம். பக்கத்தில் ஒரு துணி கடையும் இருக்குது. துணி தைக்கிற இடம் இருக்குது, துணி கடை இல்லை. அங்கெல்லாம் கூட ஒளிஞ்சுக்கலாம். முதல்ல யார் யார் வந்திருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக சிங்கம் சார் வந்திருக்காரு, டோரிமான் வந்திருக்கான், பட்லு வந்திருக்கான், ஜான் த டான் வந்திருக்கான், அதுக்கப்புறம் பென்டென்னு, அதுக்கப்புறம் சின்சானு, அதுக்கப்புறம் மோட்டு. முதல்ல இந்த இடத்த காமிச்சிடுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒளிகிற இடம் இருக்குது. அதாவது வந்து ட்ரெயின்லாம் நின்றுட்டு இருக்க மாதிரி இடம் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு துணி தைக்கிற இடம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த துணி தைக்கிற இடங்க. இந்த இடத்துல கூட போய் ஒளியணும்னா ஒளிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கெல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒளியணும்னா ஒளிஞ்சுக்கலாம். இது பாருங்க, இங்கெல்லாம் தாராளமாக ஒளியணும்னா ஒளிஞ்சுக்கலாம். இதான் நான் சொன்ன துணி கடை, இதுதான் துணி தைக்கிற கடை தான். லேடிஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் தராமல் ஒளியணும்னா தாராளமாக ஒளிஞ்சுக்கலாம். நான் இந்த ஃபேக்ட்ரியை சேர்ந்தவங்க கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கியிருக்கேன். அவங்களும் ஒளிஞ்சுக்கணும்னா ஒளிஞ்சு விளையாடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கே கூட்ஸ் ட்ரெயின் மாதிரிலாம் நின்றுட்டு இருக்கு, இங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கலாம். இந்த இடத்த தாண்டி போகக்கூடாது. அதாவது இந்த இடத்தெல்லாம் தாண்டி போகாமல் இதுக்குள்ளே எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலாம். இந்த பில்டிங்கில் ஒளிஞ்சுக்கலாம், சுற்றி இருக்கிற இடத்துல ஒளிஞ்சுக்கலாம், இந்த மாதிரியான இடத்துலலாம் ஒளிஞ்சுக்கலாம். முதல்ல இவனுங்க கிட்டேயும் நம்ம ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். ஆடியன்ஸ் கிட்ட சொல்லும் போதே நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு எங்கனாலும் ஒளியலான்ற மாதிரி போய் ஒளியக்கூடாது. நான் சொன்ன இடத்துக்குள்ள தான் ஒளியணும். அப்படி நீங்கள் இஷ்டத்துக்கு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேமை விட்டு அவுட் ஆகிடுவீங்க. நான் சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கண்ணை பொத்துறதுக்கு போகிறேன். கண்ணை பொத்துறதுக்கு எதுக்கு நம்ம இந்த பக்கம் போகிறோம்? எந்த பக்கம் போகலாம்? சரி, நம்ம இங்கேயே எங்கேயாவது கண்ணை பொத்துவோம். அவனுங்க எங்கே ஒளியணுமோ ஒளிஞ்சுக்கிட்டோம். இங்கே கண்ணை பொத்தலாமா? இங்கே கண்ணை பொத்தலாம். 1 2 3 4 5. நான் தான் உங்களோட பட்லு பேசுகிறேன். இங்கே எங்கனால ஒளியலான்ற மாதிரி அவன் சொன்னான். இந்த சைடு கூட ஒளியலான்ற மாதிரி தான் அந்த ஃப்ராங்க்லின் சொன்னான். இங்கே ஏதாவது ஒளிகிற மாதிரி இடம் இருக்கா பார்ப்போம். ரோட்டு பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னான், பட் இங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கலாம். இதை தாண்டி போனால் ரோட்டு பக்கம் தான் வருமா? எங்கே ஒளியிறது? இங்கே ஒளியணும்னா ஒளிஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரோட்டுக்கு தான் போகணும். இங்கே நல்லா இருக்கு, ஆனால் என்ன, ஆனால் தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேணாம், நம்ம செடிக்குள்ளே போய் ஒளியிறது அந்த ஃப்ராங்க்லினுக்கு தெரிஞ்சிருச்சு. இனி செடியெல்லாம் பயங்கரமாக அவன் செக் பண்ணுவான், நம்ம மாட்டிப்போம். நம்ம வேற எங்கேயாவது போய் ஒளிவோம். வேற எங்கே ஒளியிறது? இங்கே குப்பை தொட்டிலாம் நிறையா இருந்ததுல, அது பின்னாடி ஒளிய முடியுமா? வேணாங்க, அவன் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வருவான், நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். வேற எங்கே ஒளியிறது? ரோட்டு பக்கம் போகக்கூடாது. ரோட்டு பக்கம் போகாமல் இங்கே இருக்க கம்பெனிக்குள்ளே ஒளிஞ்சுக்கலான்னு சொன்னால் பார்ப்போம். இங்கே வேற ஏதாவது ஒளியிற இடம் இருந்தால் நம்ம அங்கே போய் கூட ஒளிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, தெரியாதனமாக ஒரு டின்னை தள்ளி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதை பாருங்க, இந்த கண்டெய்னர் பின்னாடி இடம் இருக்குது பாருங்க. ஐயோ சூப்பருங்க. இங்கே இருக்க பாக்ஸ் எல்லாம் தள்ளி வச்சிட்டேன். இங்கே ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. ஐயோ, மழை பெய்யுதா? இல்ல மேல இருந்து தண்ணி தான் ஒளிவிட்டு இருக்கு. இங்க போயிரு கண்ணா, ட்ரெயின் போயிட்டு இருக்கு, கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்கு கண்ணா. பேசாம இதுல ஏறிடலாமா? ஐயோ வேணாம் கண்ணா. ஐயோ, ட்ரெயின் கொஞ்சம் தான் இடிச்சிருக்கோம் கண்ணா. நான் நல்ல வேலை தப்பிச்சேன். இங்க ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு, இந்த ட்ரெயினை எடுக்க மாட்டாங்கல்ல, இந்த ட்ரெயின்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? ட்ரெயின்ல ஒளியிற மாதிரி ஏதாவது இடம் இருந்தா இந்த ட்ரெயின்ல கூட போய் ஒளிஞ்சுக்கலாம். ஒளியிற மாதிரி இடம் இல்லையே கண்ணா இந்த ட்ரெயின்ல. சரி, பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம். அந்த ஃப்ராங்க்லின் வந்தா நம்மளை கண்டுபிடிக்கிட்டோம். இங்க ஒளிஞ்சுக்கலாமா? சரி, இங்க ஒளிஞ்சுப்போம் கண்ணா. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுகிறேன். இன்னும் யார் யார் ஒழியணும்? ஜான் த டான் ஒழியணும், பென்டென் ஒழியணும், அதுக்கப்புறம் சின்சான், மோட்டு, இவங்கெல்லாம் ஒழியணும். சிங்கம் சார் ஒளிய போயிட்டாரு போல. இது பாருங்க, இவன் இங்கே தான் கண்ணை பொத்தியிருக்கான். சரி, இவன் கண்ணை பொத்தட்டும். இவன் இந்த இடத்துக்குள்ளெல்லாம் போகலான்ற மாதிரி தானே நம்ம கிட்ட சொன்னால், நம்ம இந்த இடத்துக்குள்ளெல்லாம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்க, கதவை திறக்க முடியுது. இங்கே எங்கே போகலாம்? இங்கே என்னங்க ஏதோ வச்சுருக்காங்க மிஷின் மாதிரியே. என்ன மிஷின் தெரில. இந்த இடத்துக்குள்ளே போக முடியுமா? இந்த இடத்துக்குள்ளே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடும் போக முடியல. அவன் எங்கனாலும் ஒளிஞ்சுக்கலான்னு சொன்னால் இங்கெல்லாம் போகவே முடியல. சரி, மேலே மாடி படிக்கட்டு ஏறி போவோம். இங்கே லேடிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒளியணும்னு சொன்னான். எங்கே வேலை பார்க்குறாங்க லேடிஸ்லாம்? அது பாருங்க, இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா நான் ஒளிஞ்சுக்கிறேன்க்கா, யாரும் போட்டு குத்துறாதீங்கக்கா. அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்குறாங்க. இங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாமா? அவன் கதவை திறந்துட்டு நேராக போயிடுவான், நம்ம மாட்ட மாட்டோம். இங்கே கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. ஐயோ, கதவுக்கு பின்னாடி போக முடியலையாங்க நம்மளால. இங்கே இந்த கதவை திறக்க முடியுது. ஐயோ, இது ஆஃபீஸ் டோரா? ஆஃபீஸ் மாதிரி இருக்கு. இந்த போர்டுக்கு அந்த சைடு போக முடியுமா? போர்டுக்கு அந்த சைடு போக முடிஞ்சா ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்டுக்கு அந்த சைடு என்னால் போக முடியல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எங்கேயுமே ஒளிய முடியல. ஒளியிற மாதிரி ஏதாவது இடம் இருந்தால் நல்லாயிருக்கும்.
சரி, நம்ம இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்போம். அவன் கதவை திறந்து வந்தா நம்ம மாட்டிக்க தான் செய்யணும். பார்த்துக்கலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பென் 10 பேசுகிறேன். எப்படி ஆள் பார்க்க கெத்தாக இருக்கானா? நம்ம எங்கே ஒளியலாம்? இந்த ஃப்ராங்க்லின் இங்கே தான் இருக்கானா? நம்ம ஃப்ராங்க்லினை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் தான் ஒளியணும். ஃப்ராங்க்லின் பயங்கரமாக கண்டுபிடிப்பாங்க, எல்லாரையும் சூப்பராக கண்டுபிடிப்பான். ஐயோ, இங்கே இருக்கிற இடத்துல ஒளிஞ்சிக்கலாமா? நம்ம ஹைட்டுக்கு இது அந்த இடத்துல இருந்து பார்த்தாலே நம்ம ஹைட்டுக்கு தெரிஞ்சிருவோன்னு நினைக்கிறேன். சரி, இந்த இடத்துல குனிஞ்ச மாதிரி லைட்டாக குனிஞ்ச மாதிரி ஒளிஞ்சுப்போம். தெரியுது, டவுட்டு தான், இருங்க. இப்போ குனிஞ்ச மாதிரி ஒளிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கண்ணுக்கு நம்ம தெரியுமா என்னன்னு தெரில. தெரியுது, டவுட்டு தான். இது பாருங்க, தெரிய மாட்டோம். நல்லா தான் ஒளிஞ்சிருக்கோம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுகிறேன். இன்னும் யார் யார் ஒளியணும்? சின்சான் ஒளியாமல் இருக்கான். அந்த ஜான் த டான் ஒளியாமல் இருக்கான். இங்கே தான் ஃப்ராங்க்லின் கண்ணை பற்றிட்டு இருக்கானா? நம்ம எங்கே போய் ஒளியுறது? ரொம்ப லாங்குக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஒளியணும்னா ஒளிஞ்சுக்கோங்க, ரோட்டு பக்கம்லாம் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டான். இந்த பாருங்க, ரோட்டு பக்கத்தில் ஒளியலான்னா நம்மளால் போக முடியாது. வேறு எங்கே ஒளியுறது? எங்க இந்த வேனுக்கு பின்னாடி கேப் இருந்தால் ஒளிஞ்சுக்கலாம். பார்ப்போம், வேனுக்கு பின்னாடி கேப் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒளியுறது? இந்த இடத்துல எங்கே ஒளியுறதுக்கு கரெக்டான இடமே நமக்கு அமைய மாட்டேங்குதே. சரி, பின்னாடிலாம் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சி ஒளிஞ்சாதான் அந்த ஃப்ராங்க்லின் கண்டுபிடிக்க மாட்டான். இங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி தாங்க ஃப்ராங்க்லின் சொன்னான். ஃப்ராங்க்லின் இந்த இடத்தெல்லாம் ஒளியறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் சொன்னான். இங்கே எங்கேயாவது நம்ம ஒளிவோம். எங்கே ஒளியுறது? ஐயோ, அது ரோட்டு பக்கம் போகக்கூடாது. இங்கே வரைக்கும் ஒளியலான்னு சொன்னான். நம்ம இங்கே ஒளிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல ஒளிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி இல்லை நமக்கு, இங்கே ஒளிஞ்சுப்போம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். சின்சான் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? சரி, நான் எங்கே ஒளியுறது? இந்த இடத்துலலாம் ஒளிஞ்சிக்கலான்னு சொன்னால் இந்த பிரிட்ஜு கிட்ட எங்கேயாவது இடம் இருந்தால் நான் ஒளிஞ்சிக்கிறேன். ஏய், சூப்பராக ஒரு கண்டெய்னர் நமக்குனே வச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன். கண்டெய்னருக்குள்ளே போக முடியுமா? ஏதோ கேப் இருக்குங்க, போகலாம் போல. போகலாங்க. சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ராங்க்லின் நீங்கள் செக் பண்ண வருவானா? ஏங்க, இந்த கேப்பில் ஒளிஞ்சுக்கிட்டா இன்னும் சூப்பரு. சூப்பருங்க, இந்த கேப்பு இன்னும் சூப்பரு. நம்ம மாட்டவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜான் த டான். என்னை தவிர எல்லாருமே ஒளியறதுக்கு போயிட்டாங்களா? நான் தான் லாஸ்டா? எங்கே ஒளியுறது? இந்த ஃபேக்ட்ரிக்கு மேலெலாம் போக முடியுமா? மேலே போக முடிஞ்சா சூப்பராக இருக்கும். எங்கே போக முடியலையே. சரி, நம்ம எங்கே ஒளியலாம்? அது பாருங்க, அங்கே ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கு. ட்ரெயினில் எகிரி குச்சி ஓடிடலாமா? அதுக்கப்புறம் சீட்டிங்கன்ற மாதிரி நம்மளை அவுட் பண்ணிடுவான். வேறு எங்கே ஒளியுறதுனே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய இடத்துல ஒளியறதுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது பாருங்களேன். இங்கெல்லாம் போகலான்னு தான் அந்த ஃப்ராங்க்லின் சொன்னான். இதெல்லாம் ரோடு கிடையாது, எப்படியும் இந்த கம்பெனி இடம் தான். இங்கே மரம்லாம் இருக்குது. இந்த மரத்து பின்னாடி நம்ம ஒளிஞ்சிக்கலாமா? ஐயோ, செடி நம்ம ஹைட் இல்லைங்க, அதனால மாட்டிப்போம். வேணாம். அதோ இங்கே வேணா ஒளிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அவன் வரது டவுட்டு தான். இங்கே ஒளிஞ்சுக்கலாம். தெரியுமா? அந்த சைட்ல இருந்து பார்த்தா கண்டிப்பாக தெரிய மாட்டோம். இங்கே ஒளிஞ்சுக்கலாம். 99 100 வருகிறேன். இங்கேருந்து தானே ஒளியறதுக்காக எல்லாமே ஒவ்வொரு பக்கம் போனால் பக்கத்துலேயே கூட யாராவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு டேங்க் இருக்குது, அங்கே செக் பண்ணி பார்ப்போமா? அந்த டேங்க்கில் எவனாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் இங்கே ரோடு வந்துடுதோ? இங்கெல்லாம் ஒளியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே இந்த இடத்துல எவனாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. பாருங்களேன், இது ரோடு கணக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ரோடு கணக்கு கிடையாது. இங்கே ஒளியணும்னா ஒளிஞ்சிருக்கலாம், ஆனால் யாரும் ஒளிஞ்ச மாதிரி தெரியல. இது வரைக்கும் எங்கனாலும் ஒளியலான்னு சொல்லியிருக்கேன். இங்கே யாருமே ஒளிஞ்ச மாதிரி தெரில. டேங்க்குக்கு பின்னாடியும் யாரும் ஒளிஞ்ச மாதிரி தெரில. சரி, அப்படியே நம்ம அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கம் போயிடலாம். இங்கே தானே ரயில்வே ட்ராக்கு? ஆமாங்க, ரயில்வே ட்ராக்கு. இந்த பில்டிங் வரைக்கும் ஒளிஞ்சுக்கலான்னு சொன்னேன். பார்ப்போம் இந்த இடத்துல எவனாவது ஒளிஞ்சிருக்கானா பார்ப்போம். இங்கே யாரும் ஒளியில. இவருங்க இவ்வளோண்டி இடத்துக்கு ஏசி போட்டிருக்காங்களா? ஏசி தானேங்க போட்டிருக்காங்க. ஆமாங்க, ஏசி போட்டிருக்காங்க பாருங்களா, சூப்பரா. வேற இங்கே யாரோ ஒளிஞ்சிருக்காங்கங்க. இந்த கேப்பில் யாரோ ஒளிஞ்சிருக்காங்கங்க. இந்த கேப்பில் யாருன்னு தெரியுதா? சின்சான் ஒளிஞ்சிருக்காங்க. அங்கே பாருங்க, சின்சான் அங்கே ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. அவன் பக்கத்தில் போய் சொல்லிடுவோம், இல்லைன்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். சின்சானே, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னா பக்கத்தில் போய் சொல்லணும், அப்போ தான் பையன் ஏற்றுப்பான். இருங்க. சின்சானே, நீ தாண்டா ஃபர்ஸ்ட் அவுட்டு. வேற ரெண்டாவது யாரு? ரெண்டாவது மாட்ட போகிறது யாரு? இங்கே ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்குங்க. இந்த ட்ரெயின் மூவ் ஆகாது போல். இந்த இடத்துல யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா பார்ப்போம்.
இங்கே யாரோ நின்றுட்டு இருக்காங்க. யாருங்க நின்றுட்டு இருக்கா? அங்கே யாரோ நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா பளிச்சுன்னு யாருன்னு தெரியுதாங்க. நம்ம சிங்கம் சார் நின்றுட்டு இருக்காரு. சிங்கம் சார் நீங்கள் தான் செகண்ட் அவுட்டு. சிங்கம் சார் மாட்டிக்கிட்டாரு. வேற யாரு ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருமே எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நடுவில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஒரு கம்மி டைம்குள்ளே இவனுங்களை கண்டுபிடிச்சாகணும். இவனுங்க எங்கெங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னே தெரில. ஓகே, இதெல்லாம் என்னங்க, ஏதோ வேலை நடந்திருக்கு போல். இங்கே பூசு வேலைலாம் நடந்திருக்கு போல். இங்கெல்லாம் கூட ஒளியணும்னா ஒளிஞ்சுக்கலாம். எங்கே ஒளிஞ்சிருக்காங்க தெரில. இங்கே யாரும் இருக்க மாதிரி இல்லை. சரி, இந்த இடத்துக்குள்ளே போய் பார்ப்போமா யார் இருக்கா. ஏங்க மோட்டு எங்கே ஒளிஞ்சிருக்கான் பாருங்களேன். டே மோட்டு இங்கே போய் ஒளிஞ்சிருக்கியடா. இந்த மோட்டு பையன் மாட்டிக்கிட்டாங்க. மூணு பேரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை வேற ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோம். எங்கள் 3 பேரை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 4 பேரை கண்டுபிடிக்கணுமா? இவனுங்க 4 பேர் எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு வேற தெரில. இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் இங்கே எங்கேயாவது இந்த இடத்துக்கெல்லாம் இந்த பச்சை கண்டெய்னருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்களா? எங்க அங்கே யாரோ ஒளிஞ்சிருக்காங்க. இங்கே யாரு? இந்த பாருங்க, ஜாந்தட்டான். நீ எப்படி ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. டே ஜாந்தட்டானே, நீ அவுட்டு. நீ 4ஆவது அவுட்ரா. ஜாந்தட்டான் அவுட் ஆயிட்டான். வேற யாரு? வேற ஏங்க இங்கே தான் பென்டென் ஒளிஞ்சிருக்கான் பாருங்களேன். ஐயோ, எகிரிலாம் நினச்சேன், ஆனால் எகிர முடியலங்க. ஐயோ, இந்த இடத்த தாண்ட முடியாது போலங்க. சரி, எது எப்படியோ. டே பென்டெனே நீ மாட்டிக்கிட்ட. பென்டென் மாட்டிக்கிட்டான். ஜாந்தட்டான் மாட்டிக்கிட்டான். இன்னும் யாருங்க நான் கண்டுபிடிக்கணும். இன்னும் பட்லுவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டோரிமானை கண்டுபிடிக்கணும். இன்னும் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நான் போகாமையே இருக்கேன்ல. ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் செக் பண்ணுவோம். ஃபேக்ட்ரிக்குள்ளே கூட எங்கேயாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சே, இந்த இடத்த எகிரி குதிச்சு போயிடலான்னு பார்த்தா எகிரி குதிக்க முடியலங்க. நம்ம இன்னும் யாரை கண்டுபிடிக்கணும்? அதான் பட்லு டோரிமானை கண்டுபிடிக்கணும். சின்சான் தான் முதல்ல மாட்டினான். நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே இன்னும் செக் பண்ணல. ஃபேக்ட்ரிக்குள்ளே எவனாவது ஒருத்தனாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. யாருன்னு பார்ப்போம். மழை பெய்யும் போது உள்ளே வர்றது நல்லா இருக்குங்க. இல்லைன்னா அவள் தான் நனைஞ்சு போயிடுவோம். இது பாருங்க, ஏற்கனவே எவ்வளோ நனைஞ்சு போயிட்டேன் பாருங்க. இவங்க பாருங்களேன், வேலை பார்த்துட்ருக்காங்க. 3 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்கங்க. பாருங்க, டிஷர்ட்லாம் இருக்குது. எவ்வளோ டிஷர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பரா. சரி, ஆஃபீஸ் ரூமில் போய் செக் பண்ணலாம். என்னங்க யாரும் காணோம். லேப்டாப் இருக்குது, பேசாமல் தூக்கிட்டு போயிடலாமா? எங்கள் ஃபோன்லாம் இருக்குங்க. தூக்கிட்டு போனோன்னா தூக்கிட்டு போகலாங்க. சரி, இது பாருங்க, இங்கே தான் ஒளிஞ்சிருக்கான் பாருங்க. டே டோரிமானு, இங்கே தான் ஒளிஞ்சிருக்கியா? டோரிமானு 6ஆவது அவுட்டுங்க. இன்னும் பட்லு ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டா நம்ம கேம் முடிச்சிடலாம். பட்லு எங்கே ஒளிஞ்சிருப்பான்? பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த ரூமில் பட்லு இருக்கானா? பட்லு பையன் இல்லைங்க. இந்த ரூமில் இல்லைங்க. எந்த ரூமில் இருக்கான்னு தெரில. வேற இங்கே பாருங்களேன், இங்கே தைக்கிற மிஷின்லாம் இருக்குது. நிறைய பேர் வேலை செய்வாங்க போல். இப்போ நிறைய பேர் இல்லை. 3 பேர் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. சரி, நம்ம வெளியே போய் தான் பட்லுவை தேடணும் போல். பட்லு எங்கே போனா? ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். பட்லு மாட்டவே மாட்டுறான். சாமர்த்தியமாக ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான் போலங்க. எங்கே ஒளிஞ்சிருக்கான்? இங்கேருந்து தான் எல்லாருமே கண்ணை பொத்துறதுக்காக போனாங்க. இந்த பட்லு பையன் மட்டும் நம்மக்கிட்ட மாட்டலையே. எங்கே இருக்கான்? எங்கே ஒரு ட்ரெயின் போகுது பாருங்களேன். செம்மையாக போதுங்க. ஏங்க இங்கேருந்து பார்த்தா யாரோ தெரியல. எங்க பட்லு மண்டை தெரியுதுங்க. அதை பாருங்க, இங்கே பாருங்க. இந்த செடிக்கு பின்னாடி இருக்காங்க. கண்டிப்பாக செடிக்கு பின்னாடி இருக்கான். இருங்களேன். ஏங்க என்னங்க, மேலே இடிச்சா கொஞ்சம் தள்ளி போவான். தள்ளியே போல. பட்லு இருக்கானா இல்லையா? ஏங்க பட்லு இந்த இடத்துல இல்லைங்க. யாருமே இல்லைங்க. நான் தான் யாரோ இருக்கிறதா நினைக்கிறேன் போல. இது பாருங்க, யாருமே இல்லைங்க. பட்லு இங்கேயும் இல்லைன்னா அப்போ எங்கே தான் ஒளிஞ்சிருப்பான் இந்த பட்லு பைய? ஏங்க இந்த பட்லு எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாக தான் அவுட் ஆவான். இந்த வாட்டி நமக்கு பயங்கரமாக தண்ணி காட்டுறானே. எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பட்லு மட்டும் இன்னும் மாட்டாமல் இருக்கான். இந்த பட்லு எங்கே தான் ஒளிஞ்சிருப்பான்னு தெரில. சரி, மற்ற இடத்தையும் செக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பாருங்களா, மழை அது கொஞ்ச நேரம் தாங்க பெஞ்சது. அதுக்குள்ளே ரோடெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்களா. இந்த பட்லுவை கண்டுபிடிச்சிட்டா வீட்டுக்கு போய் சேரலாம். ஐயோ, மழை வேற ஹெவியாக பெய்யுதுங்க. இந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ வெயில் அடிச்சுது. இப்போ பார்த்தீங்களா மழை. இது வெயில் காலம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டக்குன்னு மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருங்க, இந்த இடத்துல வரும்போது ஏதோ பண்ணுச்சு. என்ன ஏதோ பண்ண சொல்லிச்சு. என்னன்னு இங்கே உக்காந்துக்கலாம்னு சொல்கிறாங்களா? இங்கே இருக்க சேரில் உட்காரணுன்னா உட்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
வேணாம் நம்ம சேர்லலாம் உட்காந்தது போதும். நம்ம அந்த பட்லுவை கண்டுபிடிச்சா வீடு போய் சேரலாம். அது பாருங்க, பட்லு இங்கே தான் இருக்கான். டே பட்லு, நீ தாண்டா கடைசி அவுட்டு. பட்லுவை தான் கடைசியாக கண்டுபிடிச்சிருக்கேன், மற்ற எல்லாரையும் ஸ்பீடாக கண்டுபிடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், மழை பயங்கரமாக பெய்யுது, அதனால நம்ம இந்த மாதிரி ஏதாவது இடத்துல நின்றுப்போம். இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஹைட் அண்ட் சீக் கேம்லாம் விளையாடுவோம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மொத்தம் 7 கேரக்டர் இருக்காங்க, அதில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இப்போ நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாய்.